இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சோக்கிங்னு சொல்லுவாங்க. சோக்கிங்னா என்னன்னா தொண்டைக்குழியில் போய் சாப்பாடு மாட்டிக்கிறது. இதை நம்ம பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோக்கிங் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சல் சோக் சைன் இப்படி பிடிச்சிப்பாங்க பெரியவங்க, இல்லைனா ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க. பட் 2 வயசு குழந்தைக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், பேரண்ட்ஸ் என்ன முதலுதவி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சோக்கிங் எப்படி யூஸ்வலாக 2 வயசுக்கு கம்மி நடக்கும் அப்படின்னா, பொதுவாக கொஞ்சம் உருண்டையாக குட்டியாக இருக்கிற பொருட்கள் சாப்பிடும் போது தான் நடக்கும். நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நடக்கல்ல, பொட்டுக்கல்ல, அந்த மாதிரி அந்த பாதாம் முந்திரி அதில் தான் சோக்கிங் நிறைய ஆகும். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு இருமுவாங்க. இருமிட்டு கொஞ்சம் மயக்க நிலைக்கு போவாங்க. ஒருவேளை அவங்க முன்னாடியே அது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஈஸியான ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம். ஒருவேளை அன்ரெஸ்பான்சிவ் ஆயிட்டாங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் முதலுதவி செய்யணும். குழந்தைய நீங்கள் இந்த இப்படி பொறுமையாக எடுத்து, சரிங்களா, கழுத்தை சப்போர்ட் பண்ணிக்கணும் நல்லபடியாக. குழந்தைய எடுத்து ஒரு காலை நீங்கள் இப்படி கொஞ்சம் மேலே தூக்கலாம். மேலே தூக்கி இப்படி வச்சிங்கன்னா இந்த முதுகுக்கு 2 எலும்புக்கு நடுவில் இந்த உள்ளங்கையை வச்சு 1 2 3 4 5 அப்படின்னு அழுத்திட்டு ஏதாவது வெளில வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே அந்த சப்போர்ட்டை திருப்பி இப்படியே பிடிச்சிக்கிட்டு திருப்பி அதே மாதிரி காலில் வச்சு இந்த 2 நிப்புலுக்கு நடுவில் இந்த உள்ளங்கையை வச்சு 1 2 3 4 5 இது மாதிரி பார்க்கலாம். இதுக்கு வரைக்கும் குழந்தை ஏதாவது பொருள் மாட்டியிருந்தால் வெளில வந்துடும். ஒருவேளை அன்ரெஸ்பான்சிவ் ஆயிடுறாங்க அப்படின்னா குழந்தை கீழே ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்க வச்சுட்டு வாய்க்குள்ளே எதனா அந்த பொருள் இருக்கா, ஃபாரின் பாடி இருக்கா அப்படி தெரிஞ்சால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு 2 ஆக்சிஜன் கொடுத்துட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு இதே சோக்கிங் நடக்குது அப்படின்னா அவங்க அந்த சோக் சைனை காமிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள நல்லா இரும சொல்லலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களால முடியல, அவங்க கீழே உள்ள போகிறாங்க, ஓரளவுக்கு மயக்க நிலையில் இருக்கிறாங்க, பட் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இந்த ரைட் சைடோட கையை இப்படி வச்சு 2 பிரஸ்ட் போன்ஸ்க்கு நடுவில் இதை வச்சுட்டு இப்படி வச்சு இப்படிக்கா அழுத்தணும். 1 2 3 4 5